பன்னீர், இவனுக்கு நான் யாருன்னு காட்டணும் என்று கோபமாக சொன்னான். பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்த பன்னீர் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம் திரும்பி அவர்களிடம் வந்து அமைதியாக பன்னீரை பார்த்து, நீங்க பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்தவரா என்று கேட்டான். சென்னையை சேர்ந்த சம்யுக்தா குடும்ப முட்டாள்களை கிருஷ்ணா குடும்ப நிகழ்வில் சந்திப்பான் என்று விக்ரம் கொஞ்சமும் நினைக்கவில்லை. மேலும் அவர்கள் பூபதி நந்தாவின் குடும்பத்தில் இருந்து நேரடியாக இங்கே வந்திருப்பார்கள் என்று விக்ரம் நினைத்தான். பவன் சொன்னதையெல்லாம் கேட்கும்போது விக்ரமுக்கு கோபமும் சிரிப்பும் ஒரே நேரத்தில் வந்தது. உண்மையான பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்தவங்க என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சென்னையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் நான் உங்களெல்லாம் எப்படி வெளியே இழுத்து தள்ளினேன்னு மறந்துட்டீங்களா என்று சொல்லிக்கொண்டு சிரித்தான் விக்ரம். சம்யுக்தாவும் பவனும் பழைய விஷயங்களை நினைத்து கோபம் கொண்டனர். யூ ஷேம்லெஸ், என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுடும் என்று கோபமாக சொன்னாள் சம்யுக்தா. விக்ரம் அவளை கிண்டல் செய்து பேசினால் அவளுக்கு பயங்கரமான கோபம் வரும். உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எப்படி உன்னால வெக்கமே இல்லாம இப்படியெல்லாம் பண்ண முடியுது? நீ எங்களுக்கு பண்ணதெல்லாம் அவ்வளவு சுலபமா நாங்க விட போறது இல்ல. சென்னையில உன்னை தேடி நிறைய பேரை அனுப்புனேன், ஆனா அவங்களால உன்னை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நீ எங்களை பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்கலாம். நீ எங்க ஃபேமிலிக்கு நிறைய கடன் பட்டிருக்க, ஆனா எங்களுக்கு தெரியாம நீ வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துல திரும்ப வந்து எங்களையே கிண்டல் பண்ணி பேசுற என்று கேட்டான் பவன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட் ஃபெல்லோ. உன்னால வெறும் வாயில மட்டும்தான் சண்டை போட முடியும். உன்னை அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புனா ஓடி ஒளிஞ்சிக்குவ. உள்ளுக்குள்ள இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட எல்லாம் நீ வந்து பேசலாமா சொல்லு என்று சம்யுக்தா விக்ரமை பார்த்து கேலியாக சொன்னாள். ஏய், நீ இப்போ கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்கிறதால பெரிய ஆளாகிட்டன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சென்னையில மோகன் ஃபேமிலியில சௌந்தர்யாங்கிற பொண்ணை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்ட. அப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த. ஆனா இப்போ நீ இருக்கிறது மும்பையில. இங்க இருக்கிற சின்ன சின்ன கான்டாக்டை வச்சுக்கிட்டு உன்னை பாதுகாக்க முடியாது. யாருக்கு தெரியும், என் பக்கத்துல நிக்கிற பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்த பன்னீரால கூட இனிமே உனக்கு ஆபத்து வரலாம். முடிஞ்ச வரைக்கும் முன்ன மாதிரியே தப்பிச்சு ஒளிஞ்சிக்க, அதுதான் உனக்கு நல்லது என்று பவன் விக்ரமை பார்த்து கோபத்தில் இன்னும் மிளகாயை தேய்ப்பது போல் பேசினான். விக்ரம் விளையாட்டுத்தனமாக தலையை ஆட்டிக்கொண்டு, சாரி, எனக்கு அவரை பத்தியெல்லாம் அவ்வளவா தெரியாது என்று கேஷுவலாக சொன்னான். விக்ரம் சொன்ன விதம் அவர்களை கிண்டல் செய்து பேசுவதை போல அவர்களுக்கு தோன்றியது. என்னது, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு உண்மையிலேயே ரொம்ப திமிர் ஜாஸ்தி தான். என்னால உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிற. அதுதான் உன்னை அப்படியெல்லாம் பேச வைக்குது. நீ இந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சு என்று பன்னீர் கோபமாக சொன்னான். சென்னையில் பன்னீரின் குடும்பம் மிகவும் பிரபலமானது. அப்படிப்பட்ட குடும்பத்தை விக்ரம் யார் என்று தெரியாது என்று சொல்லவும் எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று அவன் கோபத்தில் கொதித்து கொண்டு இருந்தான். என்ன விக்ரம், நீ கண்டிப்பா லிசாவோட ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நிஜமாதான் சொல்றேன். பன்னீர் லிசாவோட ரிலேட்டிவ் தான். அவங்களோட குடும்பத்துல பன்னீரோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி பன்னீரை தெரியாம போச்சு? அவரோட குடும்பத்தை தாண்டியும் வெளியே அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவரை தெரியாதுன்னு சொல்ற நீ எப்படி லிசா கிட்ட ஃப்ரெண்டா இருக்க முடியும் என்று சொல்லி சிரித்து கொண்டே கேட்டாள் சம்யுக்தா. சம்யுக்தா விக்ரமை ஏளனமாக கேலி செய்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து பன்னீரின் கண்கள் திருப்தியில் நிறைந்தது. அது மட்டும் இல்லாமல் பன்னீரை பற்றி புகழ்ந்து பேசுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். விக்ரம், போன தடவை உன்னோட பாடி கார்ட்ஸை வச்சு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்க போனேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே அளவு தைரியம் இருக்கு. நீ இப்போ எங்க கண்ணு முன்னாடியே தலை குனிஞ்சி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லனா ஒழுங்கு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லனா அடுத்து என்ன நடக்கும்னு உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது என்று கட்டளையிடும் குரலில் எச்சரித்தான் பன்னீர். அதை கேட்ட விக்ரம் மிகவும் அலட்சியமாக மெதுவாக திரும்பி தனக்கு வலது பக்கமாக பார்த்தான். அந்த நேரத்தில் விக்ரமை பார்த்ததும் அவனிடம் பேசுவதற்காக ஆனந்த் தனது பாடிகார்ட்ஸுடன் அங்கே வந்தான். அஜய்க்கு மிகவும் நம்பிக்கையான செக்ரட்டரியாக இருக்கும் ஆனந்துக்கு அஜயின் அந்தஸ்தும் மரியாதையும் உயர உயர ஆனந்தின் பதவியும் உயர்ந்து கொண்டே சென்றது. இப்போது இந்த பார்ட்டியில் அஜய்க்கு உதவுவதற்காக இந்த இடத்தில் இருந்தான். ஹலோ விக்ரம் சார், எப்படி இருக்கீங்க? சாரி டு டிஸ்டர்ப் யூ. நீங்க ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் என்று சொன்னான் ஆனந்த். உடனே விக்ரம் சிரித்துக்கொண்டே,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான் என்று சொன்னான். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க சார், நாங்க எல்லாரும் உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை பண்றதுக்கு நாங்க எனி டைம் தயாரா இருப்போம் என்று மரியாதையுடன் சொன்னான் ஆனந்த். அதை கேட்டதும் பன்னீரின் புருவங்கள் சுருங்கியது. அவனுடைய முகபாவம் மிகவும் கோபமாக மாறியது. ஏய், யாரா நீ? நாங்க இங்க என்ன பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? எங்களை தடுக்கிற அளவுக்கு உனக்கு இங்க யாரு பவர் கொடுத்தது என்று கோபமாக கேட்டான் பன்னீர். என்னோட பேரு ஆனந்த். கிருஷ்ணா குரூப்ஸோட இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தான் பொறுப்பேற்றிருக்கேன். நான் இங்க அஜய் சாருக்காக தான் வேலை செய்கிறேனே தவிர உங்களுக்கு இல்லை. அதனால நீங்க எனக்கு ஆர்டர் போடுறதை விட்டுட்டு அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். என்னையும் விக்ரம் சாரையும் தொந்தரவு பண்றதா இருந்தா நான் இப்பவே அஜய் சார்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றேன் என்று ஆனந்த் பன்னீரை பார்த்து தீவிரமான தொனியில் சொன்னான். இந்த ஆனந்த் யாரு? அவன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழப்பத்துடன் பேசிக்கொண்டு இருந்தான் பவன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆனந்த்னு ஒருத்தன் தான் இந்த பார்ட்டி முழுவதும் ஆர்கனைஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். அந்த ஆனந்த் இவனா? அஜய்க்கு ரொம்ப நம்பிக்கையான செக்ரட்டரி இவன் தானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தான் பவன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவான்? இதுக்கு முன்னாடி அஜய் இந்த வீட்டில் போன மாதிரி இருந்தான். இப்போ திடீர்னு கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவனானதுக்கு அப்புறம் அவனுக்கு மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற அள்ளு சில்லுக்கு எல்லாம் மீச முளைச்சி தெரியுதா? நான் யாரு, என்னோட குடும்பம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நான் பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்தவன். அஜய்க்கு கூட என்ன பார்த்தா அவமானப்படுத்துற தைரியம் இருக்காது. அவனோட வேலைக்காரன் நீ என்ன அசிங்கப்படுத்துறியா என்று கோபமாக பல்லை கடித்து கொண்டு கேட்டான் பன்னீர். உடனே ஆனந்த் எதுவும் பேசாமல் விக்ரமை திரும்பி பார்த்தான். விக்ரம் அவனை பார்த்து கூலாக, ஆனந்த், நீ சரியான நோக்கத்துக்கு தான் வந்திருக்க. இந்த வேஸ்ட் ஃபெல்லோஸ் எல்லாம் உடனே இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பு. வந்ததுல இருந்து ரொம்ப குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் பவன் கோபமாக விக்ரமை பார்த்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்க விக்ரம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று கோபமாக கத்தினான். ஹேய், என்ன இது முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்படி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை வெளியே தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? யார் யாருன்னு தெரியாம என் முன்னாடியே இவ்வளவு தைரியமா பேசுறீங்களா என்று பன்னீர் கோபமாக கத்தினான். அவன் பேசுவதை எல்லாம் கேட்ட விக்ரம் சலிப்பாக நெற்றியில் கை வைத்து கொண்டு, இவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்து நான் யாருன்னு தெரியுமான்னு என்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும் என்று நினைத்து கொண்டு கடுப்பாக ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். இந்த விக்ரம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கிற ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. நீ சொன்னா எங்களை வெளியில தள்ளிடுவாங்களா? அப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று சம்யுக்தா கோபமாக கத்தினாள். விக்ரம் எதுவும் பேசவில்லை. அவன் கண்கள் அலட்சியமாக அவர்களையே பார்த்தபடி இருந்தது. அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்தின் முகத்தில் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதற்கு தயாராக இருந்தது. யான் முன்னாடியே விக்ரம் சாரை அவமானப்படுத்துறீங்களா? இந்த பார்ட்டியோட ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவரை எதிர்த்து பேசி சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று ஆனந்த் கோபத்தில் தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டு முன்னால் வந்து நின்றான். ஹலோ மிஸ்டர் ஆனந்த், நீங்க தானே இந்த ஃபங்க்ஷனோட ஆர்கனைசர்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது அங்கே நிற்கிறானே, இவனோட பேரு விக்ரம். சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட மருமகன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு வேலை இருக்குது. பணக்கார பொண்ணுங்களை பார்த்து ரூட்டு போட்டு ட்ரை பண்ணுறது. இப்படிப்பட்ட ஒருத்தனை உங்களோட ஃபங்க்ஷனில் வச்சிருந்தா உங்களோட வேலை தான் போயிடும். சீக்கிரம் அவனை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க என்று சொன்னான் பவன். வாயை மூடிக்கிட்டு உடனே இங்கிருந்து கிளம்புங்க என்று கோபமாக கத்தினான் ஆனந்த். பவன் சொன்னதை எல்லாம் கேட்டு அவன் விக்ரமிற்கு எதிராக திரும்புவான் என்று பவன் நினைத்தான். ஆனால் அவன் இவர்களை வெளியே போகுமாறு கத்தியதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஆனந்தின் முன்னால் விக்ரம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஆனந்த் இப்போது நேரடியாக அஜய்க்கு கீழ் வேலை செய்து கொண்டிருப்பதால் அவனால் எதுவும் செய்ய முடியும். ஆனந்த் இப்போது கிருஷ்ணா குரூப்பில் முக்கியமான ஒரு பதவியில் இருந்தான். அவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவனை விக்ரமின் எதிராக திருப்பிவிட நினைத்தான் பவன். ஆனால் அது வேலைக்கு ஆகவில்லை. இதுக்கு மேலே விக்ரம் சாரை பற்றி ஏதாவது சொன்னா மரியாதை கெட்டுடும். ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. உங்களால் இந்த இடத்தோட மூடே ஸ்பாயில் ஆகுது. தேவையில்லாமல் பிரச்சனைகளை பண்ணாமல் ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நானாக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா அது இன்னமும் உங்களுக்கு தான் அசிங்கம்
என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு சொன்னான் ஆனந்த். அவன் பேசுவதை பார்த்து சம்யுக்தாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவள் சுற்றிலும் மெதுவாக கருவிழியை உருட்டி பார்க்க எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். சம்யுக்தாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே நேரத்தில் கோபமும் அழுகையும் வருவது போல இருந்தது. அப்படியே அமைதியாக பவனை பார்த்தபடி நின்று இருந்தாள். பவனுக்கு ஆனந்தின் வார்த்தைகளை கேட்டதும் இன்னும் பயங்கரமான கோபம் வந்தது. ஆனந்த், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எங்களெல்லாம் பார்த்தா பிரச்சனை பண்ண வந்த மாதிரியா தெரியுது? நாங்க எல்லாருமே பெரிய பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண வந்தா நீங்க எங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? இந்த பொம்பளை பொறுக்கியை வெளியே அனுப்புறதை விட்டுட்டு எங்களை வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்க என்று பவன் கோபமாக விக்ரமை கை காட்டி பேசினான். அதுவரைக்கும் அமைதியாக கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்று இருந்த ஆனந்த் பவனின் வாயில் இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனுடைய முகம் அப்படியே மாறியது. கோபம் சுர்ரென்று தலைக்கு ஏற அவன் தன் கையை உயர்த்தி பவனின் முகத்தில் பலமாக ஒரு குத்துவிட்டான். முகத்தில் அடி விழுந்ததும் பவன் நிலை தவறி அதே இடத்தில் கீழே விழுந்தான். அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பவனுக்கு அதிர்ச்சியில் அப்படியே நிலை குலைந்தான். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் கண் சிமிட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க பவன் அவமானத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் உடலை குறுக்கிக் கொண்டு அப்படியே விழுந்தபடி கிடந்தான். அவன் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. சம்யுக்தாவிற்கு பேசுவதற்கு கூட வாய் வரவில்லை. அப்படியே சிலை போல உறைந்து நின்று கொண்டு இருந்தாள். சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அவரை பத்தியே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவர் இன்னமும் கொஞ்சம் வேகமா தலையாட்டி சொல்லியிருந்தா இந்நேரம் உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிருப்பேன் என்று ஆனந்த் கோபமாக பவனை பார்த்து கத்தினான். பவனின் முகத்தில் கோபமும் வெட்கமும் கலந்து இருந்தது. கண்ணிமைக்கும் நொடியில் அங்கே நடந்ததை அவனால் நம்பவே முடியவில்லை. என் மேலேயே கை வைக்க உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த கூட்டத்துல நீ மட்டும்தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களை யாரு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கோபமும் அழுகையும் கலந்த தழுதழுத்த குரலில் கத்தினான் பவன். நீ யார் மூலமா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ விக்ரம் சாரை நடத்தின விதம் சரியில்லை. இதுக்கு மேலையும் நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நான் இன்னமும் அடிப்பேன் என்று சொன்னான் ஆனந்த். அருகில் நின்று இருந்த சம்யுக்தா கோபமாக அவனை பார்த்து, என்ன பெரிய இவனா இந்த விக்ரம்? அவன் சொன்னதை கேட்டு நீ நடந்துக்கிறதுக்கு? நான் இப்போ இந்த விஷயத்த அவனோட வீட்டில் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்று விக்ரமை கை காட்டி ஆனந்திடம் கத்தினாள். அதை கேட்டதும் ஆனந்துக்கு இன்னும் கோபம் அதிகமானது. அவளை பார்த்து அடிப்பதற்காக கையை ஓங்க அவள் பயத்தில் 2 அடி பின்னால் நகர்ந்து ஒரு இடத்தில் தானாக கீழே விழுந்தாள். செக்யூரிட்டிஸ், இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் வெளியே தள்ளுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று ஆனந்த் தனது பாடிகார்ட்ஸை பார்த்து சொன்னான். உடனே அந்த பாடிகார்ட்ஸ் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அந்த இருவரையும் பிடித்து மேலே தூக்கினார்கள். அங்கே இருந்த அனைவரும் பவன் சம்யுக்தாவையே பார்த்து கொண்டு நின்று இருந்தார்கள். ஆனந்த் அடித்ததில் பவனின் முகம் வீங்கி இருந்தது. சம்யுக்தா கீழே விழுந்ததில் காலில் லேசாக சுளுக்கு ஏற்பட்டு இருந்தது. இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிக் கொண்டு பவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உண்மையில் அவர்கள் பூபதி நந்தாவின் குடும்பத்தை பார்ப்பதற்காகத்தான் மும்பைக்கு வந்தார்கள். அதே சமயத்தில் கிருஷ்ணா குடும்பத்திலும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்ததால் இங்கே வந்தால் நிறைய பெரிய ஆட்களின் அறிமுகம் கிடைக்கும் என்று இங்கே வந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத வேறு ஒரு விஷயம் இங்கே நடந்துவிட்டது. விக்ரம் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். இந்த விக்ரமுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்துவா என்று அவர்களை பார்த்து மனதிற்குள் கோபப்பட்டான் பவன். பன்னீர், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இவங்களை ஏதாவது பண்ணு என்று கோபமும் அழுகையும் கலந்த தொனியில் பன்னீரை பார்த்து கத்தினான். ஆனால் பன்னீர் இங்கே நடந்ததை எல்லாம் பார்த்து திகைத்து போய் நின்று கொண்டிருந்தவன் பவனின் வார்த்தைகளை கேட்டதும் டக்கென சுய நினைவிற்கு வந்தவனைப் போல திரும்பி பவனை பார்த்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.